வணக்கம். ட்ரேடிங் அரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போன வாரத்துக்கான பேங்க் நிஃப்டியோட மூமெண்டம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வரும் வாரத்துக்கான கீழே வரிசை என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். போன வாரம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருந்ததுனால மேலையும் கீழேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மூமெண்டம் இருந்தது. அது முடிஞ்சு தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்ல நின்றுது. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோல நம்ம 2 சப்போர்ட் லெவல் கொடுத்துருந்தோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய பாக்ஸ்குள்ள தான் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை அன்சர்டனிட்டி இருக்கும் பட்சத்தில் டுவர்ட்ஸ் டில் 48,250 ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்பவும் இந்த வாரம் அதாவது டில் 12th அன்னைக்கு அதாவது புதன்கிழமை வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இதே ஜோன்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மாலை போகிறதுக்கு 50,300 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 250 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 48,800 அப்படின்ற ரேஞ்ச் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் உடைக்கும் பட்சத்தில் 48,300 கீழே வாய்ப்பு இருக்கு. 48,800 48,300. பட் மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு 49,100ல இருந்து அகைன் ஒரு சின்ன கீழே விழுந்தது அப்படின்னா 49,100ல இருந்து திரும்பி ஒரு பவுன்ஸ் ஆகி டுவர்ட்ஸ் 50,100 அப்படின்ற ரேஞ்சுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. மேலே போகணும் அப்படின்னா நமக்கு சில கிளாரிட்டி இருக்கிறதுக்கான கண்டிப்பாக தெரியணும். ஒன்று பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் பிஜேபி வச்சுக்க போகுது, இதெல்லாம் அவங்களோட பார்ட்னர் லிஸ்ட் கொடுக்க போகுது அப்படின்றது தெரியும். எஸ்பெஷலி ஸ்பெகுலேஷன் மாதிரி லைக் ஸ்பீக்கர்ஸோடைய பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருக்க போகுது, எந்த கட்சி ஸ்பீக்கர்ஸ் ஹோல்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி எந்தெந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் பிஜேபி ஹோல்ட் பண்ண போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு கிளாரிட்டி இருக்கணும். அதே சமயத்தில் வரும் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்லீஸ்ட் ஒரு கம்மிங் 3 months என்னமான ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வச்சு தான் மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மேலே அப்படின்னு பார்க்கும்போது 51,200 ரீச் பண்ணுமா, அதாவது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 51,500 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ 51,500 மேக்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இந்த வாரத்தில் போகுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஒருவேளை 50,400 பிரேக் ஆகும் பட்சத்தில் அதை பற்றி நம்ம யோசிக்கலாம். ஸோ அது வரைக்கும் நமக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஒருவேளை கொஞ்சம் கீழே இறங்குது அப்படின்னா 49,100 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஒரு சின்ன கன்சாலிடேஷன்லேயே போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான நம்ம இந்த வீக் பார்க்கக்கூடிய நிலவரம். இது விவாப்பை பேஸ் பண்ணி சொல்றேன். அடுத்து கெமிரல் பிவர் பாயிண்ட்ஸை பார்க்கும்போது நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் 50,250 அட் மேக்ஸ் 50,700 வரைக்கும் காமிக்குது. ஸோ 50,700 நான் சொன்ன மாதிரி 51,000 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சாரி 51,400 போவதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் சடனாக இந்த வாரத்திலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ 49,100 51,000 அப்படின்ற ரேஞ்சில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஏதாவது புட் கால் ரேஷியோவோ பற்றி நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுதான் கெமிரல் பிவட் பாயிண்ட்ஸும் விவாப்பை நமக்கு சொல்லுது. அதே மாதிரி OI டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது 12th அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 50,000ல காலோடைய ரைட்டிங் கம்மியாக இருக்கு. கிட்டத்தட்ட 3.58 lakhs கம்மியாக இருக்கு.
புட்டோது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கம்மியாக இருக்குது 49,500ல. ஸோ 49,500 வந்து கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டாகவும் 50,000 வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நாளைக்கு அதாவது மண்டே பொறுத்த வரைக்கும் இந்த 49,500 டு 50,000 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஒரு அகைன் ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ அதுதான் வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ மண்டே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. பட் அகைன் மார்க்கெட்டில் இது வேணால் நடக்கலாம். ஸோ அப்படி நடக்கும் பட்சத்தில் கீழே விழும் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே வந்து 49,300க்கு கீழே விழுந்ததுன்னா அதை பற்றி கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மேலே வந்து 50,300. ஸோ 50,300 49,300 இந்த ஒரு 1000 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.